வாங்க 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 வாங்க. வரவேற்பு ரொம்ப பலமா இருக்கு. இங்க வெயிட் பண்றேன். தானே மோரடு. மறுபடி என் மோட்டர் தனத்தை காட்டவே இல்லைம்மா. போதும் போதும் உங்க பஞ்சு. ஃபர்ஸ்ட் இங்க வரீங்களா? வந்துட்டேன். இங்கன்னா இங்க எனக்கு அது இங்கதான். வாமா வந்துக்கார். ஓகே. இங்க செய்யணும். அச்சச்சோ, மறந்துட்டேன். என்னது? இன்னெல்லாம் குத்தல. வெளியே போட மறந்துட்டேன், அவ்வளவுதான். நான் கைட்டி வச்சுட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். வருதான், அதெல்லாம் கேட்ட மாட்டேன். ரொம்ப கிட்ட உட்காந்துட்டீங்க. போதும் போதும். இன்னும் ஒரு சேட்டை. வாமா ம். ப்ளீஸ். போஸ்ட் பண்ண வைக்காத. ம். கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கூடாது. சார். இதுக்குதான் கிட்ட பேச்சுவார்த்தையே கூடாது. வச்சாலே தலைவலி. ஓ, இப்ப நான் தலைவலி ஆயிட்டேன். உண்மையே சொன்னேன். தலைவலின்றது உங்களுக்கு உண்மை. விட்டா பேசி மாக்கிடுவா. உனக்கெல்லாம் வேற வழிதான் கரெக்ட். என்னது? வெயிட் அண்ட் வாட்ச் பேபி. அவங்க பழி வாங்க படலாம். இனிமேல் தாமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இன்னும் பார்க்க தவிர சொல்லுங்க. ஆமா ஆமா. என்ன பட்டு விளையாடாத. நான் விளையாடுறேன். உங்களுக்கு குடும்பம் விளையாடுதான். புரியல. என் குடும்பம்னா யாரும் எனக்கு வேண்டாம். நானும் அந்த குடும்பம் தானே. தெரியும் குட்டிமா, நீ இப்படிதான் பேசுவேன்னு. உனக்கு நான் பிடிக்குமா? ஏதோ சண்டை போட காரணம் கிடைச்சிச்சு. தெளிவா சொல்லிட்டு சண்டை போடுங்க, எனக்கு புரியல. எனக்கு தான் சண்டைக்கார மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு? வெளியே போனோம். என்ன? நானும் போயிட்டு வந்தோம். ரெஸ்டாரண்ட் போனல. கும்பிடு, உங்க கூட தான் அவுட்டிங் வந்தேன். அப்புறம் என்ன? எங்கன்னா போகலாம். எங்க போனோம்? எங்க வேணா போகலாம். போகலாம் போகலாம். என்ன பிடிக்கல. என்ன பிடிக்கல? சாமி கும்பிடுறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சொல்லி கிளம்பி சொல்லு. இது என்னமா எது எதுவும் வச்சிருக்க? புரியுதா இல்லை நான் சொல்றது? நிஜமாவே புரியல. என்ன உங்க பிரச்சனை? ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் பண்ணட்டும். வேற என்ன பண்ண போறாங்க? பூஜை அது இது அந்த லுட்டு சம்பிரதாயம் நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு புரியுதா இல்லையா? புரியணும். அங்கே போகணுமா? நீங்க இருக்கணுமா? ஆமா, அதனால சாமி கும்பிட்டு ஊருக்கு தானே போகணும். அதுதான் திருநாள முடியாது. முடியாது. இன்னும் ஃபாரின்ல இருந்தா நீங்க தானே கும்பிட்டுருப்பாங்க. அதை கும்பிட்டு சொல்லு. நான் போக மாட்டேன். அதுக்கு எவ்வளவு பிரச்சனை? போறது பிரச்சனை இல்லை. முன்னாடி விட்டு போறதுதான் பிரச்சனை. இல்லைன்னா சரி சொல்றேன். நானும் சீரியஸா சொல்றேன். எனக்கு ப்ராப்பரா எல்லா சடங்கும் நடக்கணும். பண்ணிக்கோ. நமக்கு இங்கே பண்ண சொல்லு. இந்த கதையெல்லாம் தெரியாத பட்டு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். அது எங்க நடக்குதோ அங்க நடப்பாங்க, அவ்வளவுதான். விருப்பித்ததா? நீங்க விருப்பத்தீங்க தங்கம். சும்மா பண்ணாதீங்க. 2 நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எடுத்துக்க மாட்டோம் தெரியும்ல. வீடியோ காலில் பேசிக்கலாம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் என்னால முடியாது. விளையாடாதீங்க. விளையாடாதமா. ஒழுங்கா சொல்லு. எனக்கு பேசு. இல்லப்பா, சொன்னா கேளு. பேசுறேன் பேச மாட்டேன். புரிஞ்சு போச்சு. நானே பேசிக்கிறேன். என் விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். இப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். விளையாடாதீங்க தங்கம். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தானே பேசியிருக்காங்க. ஒரு டைம் ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது சொன்னா கேளுங்க. மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இது மட்டும் தான் வர போகுது. பேச புலம்பு போறீங்க. இல்லை. தனியா புலம்புங்க. என்ன சொன்னது தனியா புலம்புங்க. இல்லை. நல்ல ஒண்ணு பட்டு இல்ல. அது டைவர்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த நாள் இனிய நாளாவே இருக்காது. சரி, ஏதோ 3 நாள் சொல்லுவேன். ஏதோ சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே. அட ஆமால, அதை மறந்துட்டேனே. இந்த பிரச்சனை இல்லை. அதுதான் உங்க பிரச்சனை. அப்புறம் வரப்போற பிரச்சனை யோசிச்சு இப்போ எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேண்டாங்க அது. அதனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆமா, நீங்க தான் டைவர்ட் ஆயிட்டீங்கல்ல. நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. சாரி கண்டிஷன் இருக்கு. அதை பார்க்கலாம் நம்ம. வேண்டாம்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்க போற பூஜைக்கு எப்படி போகாம இருக்குது, அதை எப்படி தடுக்கிறது, அதுதான் உங்க பிளான். நீங்க அதை யோசிச்சுட்டே இருங்க. நான் தூங்குறேன். தெரியுது இரிட்டேஷன் ஒரு தத்து உங்களுக்கு எப்படி ஆகும்னு. கண்டிஷனா என் கேட்க தயாரா இல்ல. நான் நிஜமாவே மூட் அவுட் ஆயிட்டேன். அப்புறம் பாத்துக்கலாம். ஓன்ல பியோன்ல. சாரி பட்டு. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி. என்ன? ஓய், என்ன? தெரியல. அதெல்லாம் கிடையாது. நானும் ஒரு ஒளிதான்ப்பா. நீ ஓடிடு. நான் இன்னைக்கு நான் ஓடின்னு சொன்னேன். சொல்லாதீங்க. சரி. ஒரு சரிக்கும் இங்க இடம் இல்லை. சாரி. எனக்கு வேண்டாம். சரி, கல்யாணத்துக்கு என்ன வேணும் சொல்லு. அலிதான். வேற என்ன? நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு தான். அதை தாண்டி வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன்.
எங்களுக்கே வாங்கிக்க தெரியும். வாங்கி தரேன். ஒன்றும் தேவையில்ல. இல்லை தேவை இல்லை. ஏடி நானாவே இருந்துட்டு போறேன். கேட்கலாம் நிஜமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்டம்மா? வேண்டாம். ஏதாவது வாங்கிக்கோ. ஆ. அதான் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. எதுவுமே வேண்டாம்ல. சரி, ஒன்றும் சொல்லலை. வேறு என்ன வாங்கிக்கிறேன்? ஓகே, ஒன்றும் சொல்லலை. நம்ம அம்மா கூட ஷாப்பிங் போகணுமாமே. கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. என்ன வாங்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டுறதுக்கு சிம்பிளான சாரீஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி ப்ளவுஸ் தைக்கணும். அதான் அம்மாவை கூப்பிட்ருக்கேன். சாஃப்டாக வேணும், எனக்கு ரொம்ப காட்டன் அது மாதிரி வேண்டாம், சிம்பிள் சாஃப்ட் சாரீஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். காட்டன்னா சிம்பிள் காட்டன் அது மாதிரி. இதெல்லாம் வேணும் தானே? வேணும் தான். அதுதான் நான் சொல்கிறேன், வா நம்ம போய் வாங்கிக்கலாம். நான் வாங்கி தரேன். வேண்டாம். என்ன பிரச்சனை உனக்கு? பாதி பொண்டாட்டி ஆகிட்டு இல்லை? இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன்னு எனக்கு அது ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கித்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா கூட போய் ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட போகிறதே இல்லை. சொன்னால் நானும் அம்மாவும் தான் போவோம். அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களை கலாச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க வரட்டும். ப்ளீஸ், எனக்கு எங்கள் அப்பா காசில் தான் ட்ரெஸ் வேணும். என் காசு இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட், இதுலலாம் தலையிடாதீங்க. அது இதுதான் நல்லா இருக்கும், எனக்கு இதுதான் வேணும். என்னமோ பண்ண. கோச்சுக்காத ப்ளீஸ்ப்பா. கோச்சிக்கிட்டு அதெல்லாம் கேர்ள்ஸ் ஃபீலிங், அதெல்லாம் சொன்னால் புரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்க கூட தானே வெளியே வர போகிறேன். இல்லை மட்டும் நீங்கள் விடுவீங்களா? விட மாட்டோம். ஒன்றும் மாட்டீங்க. விடுவோம். இருந்தாலும் அப்புறம் உங்ககிட்ட வாங்க தான் பிடிக்கும். இது அவங்க பொண்ணா வாங்கிக்கிறதுல அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் வேணும். நானும் எங்கள் அம்மாவும் ஷாப்பிங் போய் வாங்குறது. சரி, நான் ஒன்றும் சொல்லல. வாங்க. வச்சுக்கல. இல்லை, என் ஷாப்பிங்க்கு நீங்கள் தான் வரணுமா? சொல்லிட்டேன். எனக்கு எந்த அம்மாவும் தேவையில்லை. சரி, நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவீங்களே. வளர்க்குறோம், அவ்வளோ வேண்டாம். எப்படி சொல்கிறேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? வரட்டும், நீ வா. ஒன்ன போலாமா? இன்னும் வேண்டாம் இந்த ஒன்றா கதையை. நானும் எங்கள் அம்மாவும் தனியாக ஜாலியாக போயிட்டு வரோம். கூட வந்தால் எல்லாம் வேஸ்ட்டு. நான் வேஸ்ட்டு. எல்லாம் தள்ளி நிற்க முடியாதுமா? தள்ளி நிற்கவே முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொஞ்சம் நீங்கள் பிச்சு கொடுங்க. சரி, பார்த்து வாங்க. முடியுமா? என்ன? சரி போகலாம். ஓகே, இந்த கண்டிஷனில் அப்புறம் பார்த்துக்க. நீ ஊருக்கு போகணும்னு இருக்குமோ உனக்கு? ஒன்றும் தூங்கலாங்க. ஓகே. என்ன பண்றீங்க? மேடம், எங்க பேஷண்ட்டை பார்ப்பீங்கன்னு ஆளை காணோம். பேஷண்ட் வெயிட் பண்றாங்களா? இல்லையே. பேஷண்ட்ஸ்லாம் முடிச்சு தாண்டி வார்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னடி டெய்லி வார்டு போறீங்க? வா. ரொம்ப நியாயம் பண்றேன். என்னடா என்ன? என் தங்கத்துக்கு என்னாச்சு? காஃபி தருமா? அது வாங்கிட்டா. சரிவா, கேஃப்டீரியா போயிட்டு குடிக்கலாம். கிட்ட நிறைய கேட்கணும். நம்ம பேசலாம், வாங்க போகலாம். இங்கே இருந்து வச்சுக்கோ, வேற ஏதாவது வேலை வாங்கிடுவாங்க, ஓடிடுவோம். அப்படின்னா முதல்ல கிளம்பலாம். ஓகே. ஸ்டாக்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. வாய்ஸ் ப்ராசஸ் ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க? ட்ரைனிங் கொடுத்தா இப்படி இருக்காங்களே. வாட்டி வார்னிங் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா ஆளுங்களை மாற்றிடுவோம்னு சொல்ல வேண்டியதான். மார்க்கெட் அச்சீவ் பண்ணுறதுலாம் செகண்டரி. பேசவே இல்லை, சொன்னோம்ல. அது இன்சார்ஜ் எனக்கு இருக்கு. அவனுக்கு அந்த ஹெச்ஆர் இதெல்லாம் ஒரு பண்ணாமல் என்ன பண்ணுறாரு? எல்லாருமே நம்ம தான் தெரியணும். அப்புறம் ஒரு நாள் லீவ் போட்டால் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். கல்யாணத்துக்கு போது இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். இப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபோன் பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 நாள் எங்கன்னா வெளியே போனால் கூட பர்ஃபெக்டாக இல்லை வேலை நடக்கும். முதல்ல இதை அப்படி மாத்திரேன், வழி கொண்டு வந்தாலும் செட் ஆகும். இதுக்கு எனக்கு மீட்டிங்க. குடிச்சிட்டியா? அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன பேசு? செஞ்சுட்டு பேச மாட்டீங்க? உனக்கு காற்று புதுசாலாம் வீசுது. அது கூறு போகிறதுனால வீசுதோணும். நானே இன்னைக்கு மீட்டிங் நினச்சி பயந்துட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட புலம்பலான்னு வந்தா புலம்புறதுக்கு அவங்க ஆஃபீஸில் ஆள் இல்லையா? ஏன் வேற எதுவும் கிட்ட சிபாரசு வேலை இருக்கு போல, அதான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. என் டீம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணல, நான் என்ன பண்ணிட்டோம்? கேட்டால் நான் என்ன பண்ணுறது? வச்சு செஞ்சுட்டு வர மீட்டிங் இருக்கு இன்னைக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் போல. போகாத. அப்படி சொல்லலை. வேற என்ன?
நீ இருக்க வச்சுக்கோ, நீ இருக்க வச்சதான் சொன்னாலும் கம்முன்னு இருப்பாரு. ஒரு ஆஃபீஸ் விஷயத்துக்குள்ள நான் வரலப்பா. அவளை ஒத்துக்கிட்ட மூக்கில் குத்திடுவேன். சரிடா, நான் ஏன் ஒத்துக்கிறேன்? எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியும். தெரியும்ல. தெரியும் தெரியும். உஷாரா இருந்துக்கும். அதெல்லாம் இருந்துப்பேன். லவ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணலாம். பாறையில பாரு. இப்ப நான் என்ன ஹெல்ப் பண்ணணுன்ற? ஃபோன் பண்ணி எங்கன்னா என் கூட வெளியே போறதா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு, நான் உன் கூட இருக்கணும் மட்டும் சொல்லு. கேட்ரியா, நாளைக்கு நீ கிளம்புற. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போ. வீட்டில் இருக்க முடியாதுல 3 மாசம். 1 மாசம் தான்டி. சரி, ஏதோ ஒண்ணு. நான் வந்துருவேன் அம்மா வீட்டுக்கு, அவர் மட்டும்தான் இருப்பாரு. சரி, அதுக்கு என்ன? ஓ பேபி. நீக்கு என்ன பண்ண சொல்ற? மனுஷன் ஆஃபீஸ் விஷயத்துல விளையாடுறேன், இதனாலதான் நான் விளையாடணும்னு தெரிஞ்சதுன்னு அப்புறம் உண்டுலன்னு பண்றேன். ஓஹோ, அதுக்கிட்ட என்னால முடியாதுப்பா. ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி, அவர்கிட்ட என்ன கோத்து மட்டும் விட்டுறாதடி. பயமா இருக்கு, இன்னைக்கு மீட்டிங் நினைச்சா. டீம் பர்ஃபார்ம் பண்ணலாம், நீ தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணட்டும்? சப்போர்ட்டா பேசுறல, அப்ப இங்கேயும் போய் சப்போர்ட்டா பேசு. எதனால பண்ணலன்னு சொல்லு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை பத்தி சொல்லு. என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு சொல்லு. அதை ஏதாவது மாத்தணுமா வேணுமா அப்படிலாம் கேளு. சோம்பேறி. நான் என்ன பண்ணட்டும்? வேணான்றவங்க தூக்கு. நல்லா பழகிட்டேன். எனக்கு தெரியாது, நீ ஆச்சு அவராச்சு, இந்த விஷயத்துல எனக்கு கூத்தோடாது. கோலி, நிச்சயமாவே சொல்ற, நீ தலையிடாத. மாட்டேன் மாட்டேன். ரீச் ஆயிட்டா போல. எல்லா குரூப்ல தானே போட்டிருந்தா, பார்த்தேன். வீடியோ பத்தியா? ஹோட்டலோட வீடியோ. ஆமா, 2 நாளைக்கு தான். என்ன சொல்ற? அப்புறம் ஒரு அங்க எப்பவுமே இது பண்ணுவார்ல, பில்டிங் பக்கத்துல தானே இது பண்ணி தருவாரு. ஆமா, வேற என்ன பண்ணுவாரு அவரு? எதுக்கு டெய்லி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க? என்ன பண்றது, ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் ஆயிட்டோம்ல, ஸோ போய் தானே ஆகணும். அப்படியா? அப்படி சொன்னா நானும் போவேன்ல. கஷ்டப்படுத்தணுமான்னு யோசிச்சேன். அவ்வளோதானே, எல்லா உடையும் செக் பண்ணணும், நானும் பண்றேன். அது இல்லை, எல்லா நாளும் நீ போயிட்டு இருப்பியா? அதுவும் காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, ஒன்றும் தேவையில்லை. வந்தோடனே ஒரு வாட்டி போற போல, அப்புறம் ஈவினிங் கிளம்புறது முடி போற போல. எதுக்கு? நான் வரேன். இல்லை, நான் தனியா போறேன். ஒரு வாட்டி நீ ஒரு வாட்டி போ. பிரவீன் கிட்டேயும் சொல்றேன். அவன் ஏற்கனவே வெளியே அதெல்லாம் பண்றான். இது ஒன்றும் இல்லை, வாரத்துல ஒரு நாள் பண்ணட்டும் அவனும். சும்மா நீயே போயிட்டு இருப்பியா? நெக்ஸ்டா இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு மருந்தெல்லாம் கரெக்டா கிடைக்குதா, ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா, அவள்தானே நோட் பண்ணணும். அதுக்கு எதுக்கு நீ அலைஞ்சிட்டு இருக்க? நம்ம இப்படி வந்தா தானே அவங்களுக்கும் தெரியும், வருவாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க, ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான். புரியுது. ஓகே, இவன் பண்ணிடும். இன்னும் தனியாக கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம் உனக்கு. லவ் யூ கலி. லவ் யூ டுடா. பிரச்சனை தீர்த்து வைங்க. அவளை போய் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்ல டைம் ஆகுது. லேட்டாக போய் திட்டுவாங்க. அதை லவ் 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 ஹெல்ப் பண்ணு லவ். ஸ்டாஃபு தப்புன்ற, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற, அப்புறம் நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. எனக்கே தெரியுது, அப்ப எப்படி ஒரு மாதிரி நிப்பேன். எனக்கு பயமா இருக்கு, அவர் எவ்வளவு டெரரா இருப்பாருன்ட்டு. இந்த மீட்டிங் எல்லாருக்கும் ரைடு தான். என்ன டிபார்ட்மெண்ட்ல தப்பு இருக்கோ எல்லாம் வாங்கிட்ட போறாங்க. எல்லாரும் கூட அசிங்கமா திட்டான். அசிங்கமாக திட்டுவாரு. முறைச்சாலே அசிங்கம் தான் எங்களுக்கு. இதுக்கு திட்டு வேற வாங்கணுமா? அவர் முறையாதே தப்பிக்க முடியாது. கூட வாயேன். மீட்டிங் நான் எதுக்கு வரணும்? கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவாரு. ஒன்றுவேன். தப்பு இருக்குன்னு எல்லா தப்பையும் கேட்க போறாங்கன்னா அதுக்கு என்ன வர சொல்றியா? நான் வந்தாலும் அவர் டைவர்ட் ஆக மாட்டார், தெரிஞ்சுக்கோங்க. திட்டுறவங்க, திட்டு வாங்குறவங்க, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். நான் அவரை பத்தி தெரியாம பேசுறா பாரு. இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வேலை நடக்கும்ல. பாரு, இல்லை வாரன்ட்டு நானும் வந்து சிக்கணுமா? எதுக்கு அவர் கத்துறது? அதுவும் என் பக்கத்துல உட்கார வச்சு காதுகிட்ட கத்துவாரு. எனக்கு தேவையாது. உன் காது என்ன ஆகுறதுடா? என்னையும் விட மாட்டாரு, பிரச்சனையும் விட மாட்டாரு. எதுக்கு? இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவோம். அதான் கரெக்ட். நீ போவாத சொல்ல. ரொம்ப பண்றீங்க. என்னன்னா நினைச்சுக்கோ, என்னால முடியாது இந்த ஹெல்ப் பண்ண. என்ன ஃப்ளாஸோ சொல்லு, அவ்வளவுதான். இப்ப நீயும் கிளம்பிட்ட, அதுக்கப்புறம் அந்த பசங்க மாட்டதான் செய்யும், பாத்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். 1 மாசத்துல அது கதி அதோ கதி ஆயிடும். தகுரமா பொண்ணு அவர் டைரக்ட் இன்சார்ஜ் பாரு அந்த டீம் நீ வர வரைக்கும் பாத்துக்கோ. தொடர்ந்து செத்துடுங்க. எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அதுங்க கிட்ட சொல்லு. இல்லைன்னா நீங்க வரத்துக்குள்ள அதுங்களுக்கு வேலை போயிடுறது தெளிவா சொல்லு. மக்கள்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, புரியுதா? கத்துக்கிற இன்ட்ரெஸ்டாவது இருக்கணும். எதுவுமே இருக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி அவங்க இருக்காது? பட் அவங்கள யார் எடுத்தது? ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் தாண்டி பண்ணுச்சுங்க.
இருக்க என்னவோ. சம்பளம் எக்ஸ்ப்ளோரர்லாம் வந்தோடனே மாறிட்டாங்க. எந்த சில பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. சில பேர் சுத்தமும் செய்கிறாங்க, ஆனால் அதுக்கேற்ற வேலையும் செய்கிறாங்க. இவங்க இப்படிலாம் எடுக்க மாட்டாங்களே. ஃபேமிலி பேக்ரவுண்ட் கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தவங்க அவங்கள தானே எடுப்பாங்க. அப்போதான் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் தானே அவங்க எடுப்பாங்க. இப்படி எப்படி ஆனடி அன்னைக்கு நம்ம பார்த்த மெச்சார் அப்படி தானே எடுத்தாரு. ஃபேமிலி பேக்ரவுண்ட், வில்லேஜ் பசங்க, சென்னையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் போட்டு படித்த பசங்க, இந்த மாதிரி பசங்களை தானே மோஸ்ட்லி எடுத்தாங்க. ஃபேமிலி ஏதாவது ஃப்ரெஷ் பண்ணியிருந்தா பேக்ரவுண்ட் சர்வீஸ் விசாரிக்கும் போது நம்மளுக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னார். மெயினான ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் அப்படிதானே எடுத்திருக்கு. அவங்களுக்குன்னா லோனுக்கு பிரயோஜனப்படும், ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதான் கேட்குறேன். இந்த பசங்களும் கடன் வாங்கி படிச்ச பசங்க தான். வந்த புதுசுல ஒழுங்கா தான் இருந்துச்சு. இப்ப என்னன்னு தெரியல. ஓ, அவங்க வீட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ உன்னால் முடியலன்னா நீ ரீசனை சொல்ல அவர் பார்த்துப்பாரு. இந்த மாதிரி பசங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாத. என்ஜாய் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஃபேமிலி கமிட்மெண்ட்டே கவனிக்காமல் என்ஜாய் பண்ணுறதுனா அதுங்க தேவையே இல்லை. இப்போ அதுங்க பொறுப்பான பசங்களே இல்லை. ஆனால் அவங்கள சுரண்டி யூஸ் பண்ணிக்கிச்சிங்க. இப்போ அவங்க கிட்னாப் கிட்ட போட்டுன்னு விட்டு இதுங்க லைஃப்பை பார்த்துட்டு இதுங்க நவுந்து போயிடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாது. புரியுதுல்ல? அதுக்கு உண்மையிலேயே நீட் இருக்கு. நாளைக்கு நல்ல பசங்க வருவாங்க. பழைய ரெசியூம் இருக்கும்ல, அதில் பார்த்து எடுத்துக்கலாம். 5 பேர் தூக்கட்டும், வேலையை பார். ஏய், தெரியாம. நீங்கள் மீட்டிங் பாருங்க, என்ன நடக்குதுன்னு அப்புறமா சொல்லு. அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மாதம் வார்னிங்காக கேளு. சரி படலைன்னா நிஜமாக சொல்கிறேன், நானே தூக்க சொல்கிறேன். உண்மையில் நல்ல பசங்க கிடைக்கட்டும். நீ அவருக்கு மேல பேசுற, ஆனா அவர் முறைச்சி பேசுவார், நீ நார்மலா பேசுற, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு நைட் கிளம்புறீங்களா? நாளைக்கு லீவு. ஹாஃப் டே வந்துட்டு தான் போவேன். பேக்லாம் பண்ணியாச்சு. அந்த ஹாஃப் டே வந்துட்டு அப்புறமா தான் போவேன். அவர் வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. ஓகே ஓகே, எனக்கு அதுன்னு சொல்லு. மீட்டிங் போ, திட்டு வாங்க. என்ன சொல்லுங்கனாலும் இதான் உண்மை. கிளம்பு. நான் பண்ணுவேன். சரி, பார்த்துக்கிறேன். நாளைக்கு வந்து சார் ஓடு, அப்புறம் அதுக்கும் திட்டு வாங்க. ம்